தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை செய்வதற்கு முன்பாக நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி செயல்படணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க. செய்யணும் செய்யணும் செய்யணும்ன்ற வெறித்தனமா நீ செய்யாத, மாறா நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி செய், நான் எப்படி சொல்லுகிறேனோ அப்படி செய். திருமண விஷயத்தில் சிலர் காட்டுகிற தீவிரம், வாலிப வாழ்க்கைகள் இங்க இருந்தால் கவனிக்கும்படி கேட்கிறேன். அவனைத்தான் கட்டுவேன், கட்டுனா அவளைத்தான், அவதான் எனக்கு வேணும்னா யூ ஆர் இன் டேஞ்சர். சொல்ல காரணம் என்ன? அப்படி அவளைத்தான் நான் கட்டுவேன், அவனைத்தான் நான் கட்டுவேன், அவனைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை தான் கட்டி வைங்க. பெற்றோரிடத்துல யாராவது இப்படி பிடிவாதம் பிடிக்கிற ஆளா இருந்தா மனம் திரும்ப நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் கரம் பிடிப்பது என்பது திருமண நாளுக்காக அவர்கள் அவனைத்தான் கட்டுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமண நாள் அவன் கையத்தான் பிடிப்பேன், அவ கையத்தான் பிடிப்பேன் அப்படி. திருமண நாள் தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியுது. ஆனா திருமண நாளுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த திருமண வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தணும்னா கர்த்தர் நினைக்கிற, ஆண்டவர் விரும்புகிற தேவ சித்தத்தின்படியான ஒரு ஆளை கையை பிடிச்சாதான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய பேர் திருமண நாளை நினைக்கிறாங்க. திருமண நாள் இல்லைங்க முக்கியம், திருமண வாழ்க்கை தான் முக்கியம். ஆகவே திருமண வாழ்க்கையில நல்ல விதமா வாழணும்னா திருமண நாள்ல தேவன் அனுப்புற ஒரு ஆளை, தேவன் எனக்காக ஆதாமை போல செய்து திட்டம் பண்ணி அனுப்பின ஒரு ஆளை நான் கைப்பிடித்தால் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவ திட்டம், அவர்களை இணைத்த நோக்கம் நிறைவேற ஆண்டவர் உள்ளே வந்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.